if a minus b equal to 3 and a square plus b square equal to 29. Find the value of ab. Options பார்த்தீங்கன்னா 10, 12, 15, 18 இருக்கு. இப்போ நல்லா பாருங்க கொஷினை. a minus b, a square plus b square இதெல்லாம் எங்கே நம்ம படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ab வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் a minus b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. a square plus b square equal to 29 கொடுத்துட்டாங்க. நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a minus b whole square equal to a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலாவை நம்ம எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் a minus b அப்படின்ற வேல்யூவை கொஷினில் கொடுத்துட்டாங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கும் வேல்யூ கொடுத்தாச்சு. என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ab மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூஸை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a minus b இருக்கிற இடத்துல 3. இப்போ 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 29. அதனால் 29 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் 2 இன்டூ ஏபி. அந்த ஏபியோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. 3 ஸ்கொயர் 3 3s are 9 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 29 மைனஸ் 2 இன்டூ ஏபி 2ஏபின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க ப்ளஸ் 29 லெஃப்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது சைன் மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ 9 மைனஸ் 29 ஈக்குவல் டு இங்கே இருக்க மைனஸ் அப்படியே தான் இங்கே வரும். மைனஸ் 2ab. 29லேருந்து 9 நான் மைனஸ் பண்ணனா 20 எனக்கு ஆன்சர். பெரிய நம்பரோட சைன் கண்டிப்பாக நம்ம போடணும். அப்போ 29 தான் இங்கே பெரிய நம்பர். அப்போ மைனஸ் சைன். ஸோ மைனஸ் போட்டாச்சு. ஈக்குவல் டு மைனஸ் 2ab. இந்த மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 20 இருக்கா, ரைட் சைடில் 2 இன்டூ ஏபி இருக்குது. எனக்கு தேவை ஏபி மட்டும்தான். அப்போ நான் இந்த 2வை என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடுக்கு தள்ளிடலாம். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 லெஃப்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது டிவைட் ஆகும். அப்போ 20 டிவைடட் பை 2 2 10s are 20. ஸோ 10 ஈக்குவல் டு ஏபி. ஏபியோட வேல்யூ 10. அப்போ ஏ தான் ஆப்ஷன்.